ஹாய், இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஸ்டோன் செயின் ஸ்டிச்சில் மெத்தட் 1. இதில் வந்து நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம மெத்தட் 1 படிக்க போகிறோம். இந்த மெத்தட் 1 தான் நம்ம கூடுதலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லைன் போட்டு அதில் நம்ம இப்போ ஸ்டோன் செயின் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கலர் ஸ்டோன் செயின் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போது இந்த கலர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஸ்டோன் செயினு நம்ம ஒரு லைன் போட்டு அந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. எப்படினாலும் நம்ம வச்சாலும் அது கொஞ்சம் அங்கே இங்கே போக தான் செய்யும். இதுக்கு காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் த்ரெட்டு தான். அதுக்கப்புறம் நீடில் நீங்கள் த்ரெட் நீடில் எடுத்தாலும் ஓகே, பீட் நீடில் எடுத்தாலும் ஓகே தான். ரெண்டுமே ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஸ்டோன் செயினை வச்சிட்டு பசை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒட்ட வேண்டாம். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம எந்த இடத்துல இந்த படம் வரைஞ்சிருக்கோமோ, லைன் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு போட்டுப்போம். ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் நம்ம 2 நேரம் நம்ம போட்டுக்கணும். நம்ம எப்படி போடும்போது அது கண்டிப்பாக அந்த ஸ்டோன் செயின் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா விலக தான் செய்யும். நம்ம தான் நம்ம வரைஞ்சிருக்க அந்த இதுக்கு நேராக, அந்த கோட்டுக்கு நேராக கரெக்டாக வச்சு அதை அங்கேயும் இங்கேயுமா நம்ம கை வச்சு இல்லை இந்த நீடில் வச்சு நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக கொடுக்கணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக கோணி போகும். நீங்கள் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு லைன் சுகர் பீடு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இப்போ நம்ம இது ப்ளெயினாக தனியாக ஒரு இடத்துல கொடுக்கறதுனால அது கண்டிப்பாக கொஞ்சம் அங்கே இங்கே முன்ன பின்ன அப்படி போக தான் செய்யும். நம்ம நம்மளுக்கு ஏத்தாப்பில் அந்த ஸ்டோன் செயின் நம்மளுக்கு வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்கும். நம்ம தான் அதுக்கு ஏத்தாப்பில் நான் இப்போ என்னென்ன கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்றாப்புல ஒரு பா ஷேப்பில் இப்போ ஒரு ஸ்டிச் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு பா ஷேப்பில் இப்போ பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. ஒருக்கா கொடுத்து அப்புறம் அது பக்கத்தில் ஒருக்கா கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே பா ஷேப்பில் தான் இது கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல் போட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரவுண்டில் போடுங்க. ரவுண்டு நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்தேன். அது வீடியோ எடுக்காமல் நானே தன்னாலே பேசிகிட்டு இருந்திருக்கேன். சாரி. அதனால் அது நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு அந்த லைன் மாதிரியே தான் நம்ம போடணும். இந்த மாதிரி பா ஷேப்பில் தான் போடணும். பார்த்துக்கோங்க. இங்கே போட்டுட்டு இங்கே ஒருக்கா போட்டு கடைசி முடிக்கும்போது மட்டும் நம்ம லாக் கண்டிப்பாக 2 நேரம் அதில் சங்கிலி தையல் போட்டு நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம நேர் லைன் போட்டுட்டோம், ஒரு ரவுண்டில் கொடுத்துட்டோம். இப்போ ஒரு சதுரம் இந்த மாதிரி கொடுக்கும்போது அது நம்ம வளைச்சி அப்படி அழகாக கொடுத்துருவோம் இல்லையா? இப்போ நம்ம இதில் அந்த முக்கா 4 முக்கு வந்திருக்கா? இந்த 4 முக்குலேயே நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதே தான் ஃபஸ்ட் நம்ம நீங்கள் எப்போவுமே ஸ்டோன் செயின் கட் பண்ணிக்க வேண்டாம். வேணால் நம்ம கடைசி முடியும் போது சில டைமில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோனு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை கட் பண்ணாமே நீங்கள் கொடுத்துட்டு கடைசி முடியும் போது அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ அதை ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் இங்கே அப்புறம் அங்கே போய் மறுபடியும் இங்கே பா ஷேப்பில். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொடுக்கணும். கவனமாக பார்த்துக்கோங்க நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான் இது. ஓகேவா? இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு அந்த கார்னர் வந்தாச்சு. அந்த இடத்துல நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அப்படி வளைச்சி கொடுத்தோன்னா அந்த முக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்டோனை எடுத்து அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த நம்ம கடைசி வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனில் தான் கொடுக்கணும். அது பக்கத்தில் தான் வைக்கணும்.
இப்போது அங்கே வந்து நம்ம வந்து போட்டுட்டு சங்கிலி தையல் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வைக்கணும். அந்த ஒரு சங்கிலி தையலுக்கு இங்கே தள்ளியும் வைக்கக்கூடாது, ஸ்டோன் செயினுக்கு அங்கே தள்ளியும் வைக்கக்கூடாது. கரெக்ட், ஓகேங்களா? அங்கே தள்ளியும் வைக்கக்கூடாது, இங்கே தள்ளியும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இப்போது ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நம்ம அப்படி போடும்போது கொஞ்சம் அங்கே இங்கே தெரிக்க தான் செய்யும், விலகி போகும். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து பசை கம் வச்சு ஒட்டிட்டு போடுவோம், அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம். இது வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து போக போக இதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கம் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து கம் அங்கே இங்கேயும் படும். அது வந்து இப்போ ஆரியே தெரியாதவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக நீட்டாக படிச்சுட்டே போனோன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். போக போக ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? கஷ்டமாக இருக்காது. இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுவீங்க. பசை வச்சு பண்ண வேண்டாம், பசை வச்சு ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க, கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போது வந்து இந்த கார்னரில் நம்மளுக்கு முடிஞ்சிட்டா. இதுவும் அதே மாதிரி தான். அந்த இடத்துல நம்ம வந்து கடைசியாக வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கார்னரை நம்ம போடணும். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அதே மாதிரி வச்சு மீதி இருக்க 2 கார்னரையும் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு லைன், ஒரு ரவுண்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சதுரம் அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிக்சர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த பிக்சரில் நீட்டாக இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வச்சு நீட்டாக ஒரு பிக்சர் பண்ணி கண்டிப்பாக கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இதை பார்த்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டாக வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.